கட்டா குஸ்தி பார்ட் 2 நிறைய பேர் இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாச்சும் படம் போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, 2 வாரம் முன்னாடி ரிலீஸ் ஆன 100 சாமி அப்படின்ற ஒரு படத்த போய் தயவு செஞ்சு பாருங்க. ஏன்டா இவன் இப்போ 2 வாரம் கழிச்சு இந்த வீடியோ பேசுறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் போஸ்ட் பண்ணியிருக்க படம் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. நிறைய லேடிஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஸோ அந்த தியேட்டர் புல் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா ஏன் தெரியல, ஒரு பெரிய அளவு இந்த படத்துக்கு ரீச் இல்ல. நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. நான் பார்க்கும்போதே ஒரு 80% கிட்ட தியேட்டர் ஃபுல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா அந்த பிச்சைக்காரன் ஓடிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 crore பிளாக் பஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துக்கு இல்ல. ஸோ அது ஏன்னு எனக்கு இப்பவும் புரியல. ஏன்னா இந்த படம் ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு விஷயத்த பேசியிருக்கு. ஆக்சுவலா இந்த படம் என்ன பேசியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன வயசுல இந்த விடோ அவங்களா இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இந்த பசங்களுக்கு அம்மா அப்படின்ற ஒரு ஃப்ரேம் பண்ணி அப்படியே உட்கார வச்சிடறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அவங்களும் வந்து ஒரு பெண். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட மனசுல என்ன இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கேட்கணும். ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த படம் பேசியிருக்கு. ஆக்சுவலா இந்த 2 பசங்க அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. செகண்ட் மேரேஜ். ஸோ இது கேட்கும்போதே ஒரு கான்ஃபிளிக்டா இருக்குல்ல. ஆக்சுவலா அது கான்ஃபிளிக்டா பார்க்கக்கூடாது. பட் ஆனால் நம்ம சமூகத்தில் அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு அம்மா அவங்க அவங்க ஹஸ்பண்டை இழந்துடுறாங்க. ஸோ பசங்க வந்து அவங்க அம்மாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பசங்க வந்து அவங்க அம்மாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா தனியாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஸ்டெப்லாம் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அந்த ரிலிஜியன் கேஸ்ட் இந்த இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் மீறி அந்த பசங்க எப்படி மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த படம் பேசியிருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து நான் படம் பார்க்கும்போது எனக்கே நிறைய இடங்களை வந்து கில்ட்டியாக ஒரு ஃபீலை உருவாக்குச்சு. ஆமாம், இந்த சேஞ்சஸ் தான் நம்ம சமூகத்தில் இருக்கணும்ல. ஸோ அவங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும்ல, இந்த மாற்றமும் வேணும்ல அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் தான் வரும். 100 சாமி அப்படின்ற படம், 100ல் ஒரு படம், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வரும். லாஸ்ட்டாக தாய் கிழவி அப்படின்ற ஒரு படம் பார்த்தா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுவும் ஒரு சமூகத்துக்கு ஒரு சேஞ்சான ஒரு படம் தான். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் வந்திருக்கு. ஸோ இது நிறைய இடங்களில் ரீச் ஆகும். நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். நிறைய அப்ரிஷியேஷன் போஸ்ட் பார்த்தேன். பட் ஆனால் பெரிய அளவு ஒரு ரீச் கிடைக்கல. ஸோ தயவு செஞ்சு தியேட்டரில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. அப்படி இல்லைனா ஓடிடியில் வந்தால் வச்சு கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல படம். ஸோ நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படங்களை அப்ரிஷியேட் பண்ணானா எப்போவாச்சும் கமர்ஷியல் படங்கள் கருப்பு, ஸோ கட்டா குஸ்தி இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். ஸோ எப்போவாச்சும் ஒரு சமூகத்துக்கு ஒரு சேஞ்சை உருவாக்குற மாதிரி ஒரு படங்கள் எப்போவாச்சும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம அந்த படங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அப்புறம் நிறைய படங்கள் வரும். இந்திய சினிமாவில் ஆல்ரெடி தமிழ் சினிமா நிறைய ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நிறைய படங்கள் இந்த மாதிரி கண்டினியூவாக ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ தயவு செய்து தியேட்டரில் முடிஞ்சா போய் பாருங்க. அப்படி இல்லைனா ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. இந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். தேங்க்ஸ்.